என்ன பண்ணுற? பூரி சுட்டுட்டு இருக்கிறோம் வெளியே. கேஸ் காலியாக போச்சா? கேஸ் இருக்குதுப்பா. பூரி சுட்டுட்டு இருக்கிறோம் வெளியே வச்சு. எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்களா? ஆமாம். பல விதமாக வரும். நீ வந்து இது பண்ணி கொடுக்குறதா? நான் தான் சொல்கிறேன், விட மாட்டேங்கிறா. யா சரியில்லை, இந்த வேலை கஷ்டமாக இருக்குதான். சமைக்கிறது தான் கஷ்டம். சமைக்கிறது அதுவும் நானே தான் செய்யணும். எப்படி வருது பாரு. என்ன வருது? பூரி. எங்கள் தம்பி வந்து மருந்து அடிச்சுட்டு இருக்கிறோம் காட்டில். தான் பக்கத்தில் நீங்கள் 2 பேர் வெளியில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. விறகடுப்பு கேஸ் இருந்தால் நின்றுட்டு ஒரு ஆள் பேர் அது வேலையை பண்ணிட்டு இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு. அதுக்கு தான் விட மாட்டேன்னா சாப்பிட்டே சொல்லலாம் அப்படியா. பூரினா பிடிக்குமா அவளுக்கு? இன்னும் என்ன பிடிக்கும் ஜோதி? எல்லாமே பிடிக்கும் அவளுக்கு. சாக்லேட் கேட்டதில் வாங்கியே தரல. யாரு? நான்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். கிட்கேட்டு கஷ்டப்பட்டு தேய்க்கிறாள் அக்கா. ஒரு ரூபா ஓட்டலாங்கிறதுலாம் இல்லை. பூரிக்கு வந்து குழம்பு வந்து நேற்று வச்சுது. நேற்று வச்சுதா? இருக்குதா நேற்று வச்சது? எங்கே பூரி எப்படி உப்புன்னு வரும்? நீங்கள் வந்த பொருள் வந்துச்சு, சாப்பிட்டோம். தம்பி பாரு வந்துட்டோம். ஆமாம், அப்போ அப்பா வீட்டில் வந்தோம்ட்டு விறகடுப்பில் செய்கிறீங்களே, எங்கள் வீட்டில் வந்தோம்ட்டு கேஸ் ஏற்ற வேணுங்கிறீங்க. சொல்லு. அங்கே விறகு இருக்குதா? இங்கே பாரு, அங்கெல்லாம் விறகா இருக்குது. எல்லாமே விறகு. சரி, நான் விறகு வாங்கி போட்டுறேன். வாங்கி போடுறியா? இங்கே கிடைச்சது, வாங்கல நாங்கள். 700 ரூபாயா? அது கேஸே புக் பண்ணிக்கலாம். அடுப்பே வேற லெவலில் இருக்குது. அடுப்பு நாங்கள் இப்போதைக்கு செஞ்சு வச்சுக்கிறோம். அங்கே ஒரு அடுப்பு இருக்குது, அது உடஞ்சிருச்சு. ஜோய் வந்து பூந்தி செய்யலாம், லட்டு செய்யலாம். பூந்தி செய்கிறீங்களா? அங்கே வந்து மருந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஏதா தான் இருக்கும். டிஸ்டர்பா நம்ம அதெல்லாம் தண்ணக்கூடாது. நீ பாட்டுக்கு வேலையை சுட வேண்டியதுதான். எனக்கு ஒன்று குடிச்சு வச்சு திங்கிறேன். ஆசையாகுது, ஒன்று நான் பேசலையே. நம்ம ஊருக்கு போகிறப்ப அவரைக்காய் கொஞ்சம் பிடிச்சிட்டு போகணும். அந்த இருக்குது செடியில். எங்கள் தம்பி அதுவும் பார்க்கும். எங்கள் பாப்பா வேற புஷ்ஷுன்னு வரல, 20 ரூபா எடுக்காதான்ட்டு. அது இப்பன்னு பார்த்து வரமாட்டேங்குது. இது யாரு? உரவா ஊட்டி விட்டுன்னு கேட்கலாம், ஊட்டி விட்டுரு. அவனுக்கு அங்கே பூரி பிடிக்குமா? அவங்க 2 பேருக்கு தான் அது பிடிக்கும். டே, பாசமாக தானே கேட்டுக்கிறா ஜோதி, கூப்பிட்டுக்கிறேன்னு. சுருட்டி ஊட்டி ஊட்டி ஊட்டிவிடு. ராவு கூட்டிட்டியா? வந்து மருந்து அடிச்சுட்டு இருந்தானா, இந்த மருந்து வந்து வேற வயிற்றுல குடிச்சா வேலை செய்யுமா? அப்படிலாம் குடிக்கக்கூடாது, தப்பு. புரோட்டா அப்புறம் கறி குழம்பு. என்ன பிரசா? பூரி 3 போடு. 3 போடு. சுட்டதே 3 தான். ஓகே, நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது ஓவரா. 3 4 வாங்கிட்டு போயிட்டுக்கிறேன். ஜோயிதா சப்ளையர் ஆயிட்டா. அங்கே ஒரு ஆள் மூக்கு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு குழம்பு ஊற்றிட்டு வரதுக்கு. சூடா அடுப்பு வந்து நெருப்பள்ளி போட்டு தந்துடுவியா என்ன? அது அவங்க வீட்டுக்காருக்கு போடணும். அவனுக்கு முன்ன போட்டு அஜித்துக்கு 2வதா போடுற பேரு. வேவாதது போடுறது சூடாம அஜித்து பார்த்துக்க. அந்த அப்பளத்துக்கு கேட்க வேணும்னு சொல்லி என்ன பெருசா கறி தேடிட்டு இருந்திருப்பியான்னு வெறும் குழம்பு கேட்டா வறுத்த கறி. வேணும். எப்படி இதுன்னு சொல்லு. கறி குழம்பு பூரி சூப்பராக இருக்குது. கறி குழம்பு பூரிக்கும்
நேற்று வச்சு இப்படி வெளியில் உட்காந்து சாப்பிட்றது பிடிச்சிருக்குதா? இங்கேயே அடுப்புக்கிட்டே செஞ்சு இங்கேயே உட்காந்து வெளியே அதுக்கு தான் இந்தியா நல்லா இருக்குது. சரி சரி. சகல காரணம் அங்கே நம்ம வீட்டிலலாம் இப்படி சாப்பிட முடியல. வெளியில் அடுப்பு நடுக்காட்டில் வந்து சாப்பிடுவோம் சார். சாப்பிட்டா சுட சுட பூரி வேணும்னா போட்டுக்கலாம். இங்கேயே சுடிச்சுக்கிட்டு யார் தேய்ச்சி வைக்கிறது? நீ தான். எங்கள் தம்பி பாவாங்க பாருங்க மருந்து அடிச்சுட்டு உள்ளேருந்து வந்துட்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் சூடாக பூரி சாப்பிட்றாங்க. மச்சான் மச்சான் பிரச்சனை வேலை செஞ்சுவாரு. விவசாயி ஆகிட்டோம். இங்கே ஒரு ஆள் வெளுத்து கட்டிட்டு இது வருவா ஊட்டுதான் பாருங்க. பசிக்குதுண்ணா நம்ம வைத்தோம். அப்புறம் தான் யாராக இருந்தாலும். இப்போ அஜித் வந்து வறுத்த கறி தேட போயிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் குழம்பு தான். தினமும் கறி குழம்பு எதிர்பார்க்கறது. எங்கள் பாப்பா வேறு இன்னும் எத்தனை இருக்குது பாருங்கிறா. இன்னும் 4, 5, 6 இருக்குது. இங்கே 1, 7. நம்ம தேய்ச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வேறு பேசுகிறா தேய்ச்சி கொடுன்னு. 75 ரூபாயா? நீ சாப்பிட்டு சொல்லிக்கிறப்ப எப்படி இதுன்னு. எனக்கு ரூபாய் விட்டு எப்படி இது? அக்கா செஞ்சேன் பூரி. என்ன சதி பண்ணுறேன்? ஊதா பண்ண இது நல்லா இருக்கு பூரி. நேற்று வச்சது கறி குழம்பு சூப்பராக இருக்குதா? என்னடா கேட்குறா? பூரி விட்டுங்கிறாக்கா. நானே பச்சில் சாப்பிட்டுக்கிறேன். மருந்து அடிச்சுட்டு இருந்ததில்ல அவ அக்கா நீ 4-5 பூரி அழுத்திக்கிட்டு குழம்புல விட்டுங்க. எல்லாம் பாதியாக சாப்பிட்டேன். கிருபி இன்னும் எத்தனை வேணும்னு கேட்குது அக்கா? எத்தனை? 5 கவுண்டிங் கணக்கில் தானே? நீ சாப்பிட்டா நீ எத்தனை சாப்பிட்டா? நான் 3. சக்தி மலம் பைப்பு. அந்த பைப்பை கட்டப்பதான் தெரியுது எங்கேருந்து வந்துச்சு. காட்டுக்கு போய்க்கிற தண்ணி பைப்பு உதாமனாயே மாற்றிட்டாங்க. விஞ்ஞானி முடிஞ்சா? நாங்கள் சாப்பிட்டோம். நானும் கிருபி அஜித் எல்லாம் சாப்பிட்டோம். வந்து சுத்திங்களா பரவாயில்ல. சோறு இருக்குது கரைச்சி குடிக்கணும் மாட்டேங்குது. என்ன பண்ணுற? புஃப்னு வரணுமா? நீங்களும் 1.5 மணி நேரம் வராது. எவ்வளோ நேரம் பூரி சுட்டோம். 2 பூரி தாங்க. இதெல்லாம் காது எல்லாமே சாப்பிட்டோம். எங்கள் பாப்பா எந்திரிச்சு போயிட்டு அவளுக்கும் பசிக்குதுங்க. பாப்பாங்கிறது யார் இது? எங்கள் பாப்பாவா? என்னோட கூட பிறந்தவ. நீ தான் பாப்பா மாரிக்கிற, அவள் அக்கா மாரிக்கிற. சரி அப்படித்தான் வச்சுக்கோ. அவத்த அக்கா. முடிச்சிடலாமா இந்த வீடியோதோட? முடிச்சிடலாம். நீ சாப்பிடு. வெயில் அடிச்சு இப்போ பாரு மோடமாயிருச்சு. அம்மாவா? கை சுடுது. கை கருது நெருப்பு. வச்சிடலாம். திடியாவில் பார்க்கலாமா? இங்கே வந்து பாருங்க இந்த கொழிஞ்சிக்காய் செடியில் 2 பூ தான் இருக்குது. அழகா இருக்குது. கொழிஞ்சிக்காயே நார்த்தங்காயே தெரியல.